எம்டி வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் அசால்ட் ஆறுமுகம் மாதிரி ஓட்டிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு ஒரு பிளஸ். ஹாய் மேம். ஹாய். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில இருந்து மாசாணியம்மன் கோவில் வரைக்கும் டிரைவிங் போக போறீங்க. நீங்களே தான் ஓட்டிட்டு போயிட்டு வர போறீங்க. நீங்க ஓட்டிட்டு வந்துட்டு உங்க ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க ஆல் தி பெஸ்ட். நல்லா டிரைவ் பண்ணுங்க. ஓகே, ரெடி, கிளம்பலாம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படியே மெதுவா காரை மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் தாங்க. வழி மட்டும் நான் சொல்லுவேன், மற்றபடிக்கு கியர் சேஞ்சிங், கிளட்ச் பிரேக் எல்லாமே நீங்க தான் பாருங்க. ஓகேவா? ஸ்லோவா அப்படியே மெதுவா திருப்பிங்க. சரிங்க மேடம், ஸ்ட்ரைட்டா போங்க. ஆனமலை மாசாணியம்மன் கோயில் போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா? தெரியாதுங்க சார். ஓகே, அது எனக்கு புது ரூட் தான். ஓகே. மத்ததெல்லாம் 3 ரூட் போட்டு நீங்க அதுவும் கூட தெரியாது. லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டானா வருது இல்லைங்க? ஆமாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் எக்ஸிட்ல நீங்க போங்க. இண்டிகேட்டர் தேர்ட் எக்ஸிட்னா எப்படின்னு தெரியுங்களா? தெரியலையே. தேர்ட் எக்ஸிட் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டுங்க. இந்த ஸ்கீம் ரோடு நம்ம அதுலதான் போறோம். ஸ்ட்ரைட்டா போனா செகண்ட் எக்ஸிட். நம்ம ரைட்ல போகணும். இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ரைட்ல பாருங்க மேடம், அந்த ரோடு இந்த ரவுண்டான சுத்தி அதுல போவோம். அதுல போகணும். அதுதான் தேர்ட் எக்ஸிட்டுங்க. இது ஃபர்ஸ்ட், அது செகண்ட், அது தேர்ட் எக்ஸிட். ஸ்ட்ரைட் அப். சரி, போலாம். உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருந்தோம். அதை கொஞ்சம் சிட்டியை தாண்டிட்டு நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டா போய்க்கீங்க. இது வந்து செகண்ட் எக்ஸிட். ஓகேவா? இப்ப இதுக்கு இண்டிகேட்டர் போடணுமாங்க சார்? போலாம். இண்டிகேட்டர் போடணுமான்னு கேட்டேன். ஆளுக்கு யாராச்சும் வந்தா வழி கொடுங்க மேடம். கொஞ்சம் ஸ்லோவா போங்க. இது வந்து ஜீப்ரா கிராசிங் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஆளுக்கு வந்தா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அவங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க பாட்டுல ஹார்ன் அடிச்சுட்டு இல்ல அவங்கள ஒதுக்கி விட்டு எல்லாம் போக கூடாது. அவங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப ரைட்ல போகணுங்களா? நீங்களும் சில நேரங்கள்ல ரோடு கிராஸ் பண்ணி நின்று இருப்பீங்கல்ல. ஆமாங்க சார். அதான் வழி கொடுக்காம போனா உங்களுக்கு கோவம் வருமா? நான் வந்து கொஞ்சம் வயசாயிட்டெல்லாம் கொஞ்சம் நின்னுட்டு இருப்பேன். நின்னு போலாம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன யோசிப்பீங்க? தேங்க்ஸ் மனசுக்குள்ள சொல்லுவேன். அப்ப அந்த தேங்க்ஸ் நமக்கு வேணும்ல. கண்டிப்பா. நான் என்னதுல மாத்திக்கிறேன். இது தாண்டற வரைக்கும் செகண்ட்லயே போட்டுங்களா? போலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடா போகும். செல்வராஜ் உள்ள கொடுத்துட்டு சொல்லுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வாங்க சார். ஸ்ட்ரெயிட் அப். மூணு வகையான சின்னங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா மேடம்? நேற்று அருள்மொழி நிறைய தடவை நடத்திட்டாங்க, பாத்துட்டேங்க சார். சொல்லுங்க. 3 வகையான சின்னங்கள் சொல்லுங்க பாருங்க. எச்சரிக்கை சின்னம் ஒண்ணு. என்ன ஷேப்ல இருக்கும்? முக்கோணம். ஓகே. தகவல் பலகை செவ்வகமா இருக்கும். இன்னொன்னு வந்து தடை செய்யப்பட்ட பகுதிகள், இல்லாட்டி அது நம்ம அந்த இடத்துல அந்த இடத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரவுண்டு எச்சரிக்கை. தகவல். இன்னொன்னு வந்து கட்டாய சின்னம், கம்பல்சரி. ஆமா, மேண்டட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, கம்பல்சரி.
ஓகேங்க சார். இப்ப நீங்க இந்த பிரிட்ஜ் ஏறும்போது பாத்தீங்கன்னாலே தெரியும் மேம். சிக்னல்ஸ் சயின்ஸ் எல்லாம் படிச்சோம்லங்க, ஆமாங்க. அதோட சிக்னல்ஸ் வந்து இதுல வச்சிருப்பாங்க. ஆ, மேம்பாலத்துல ஏறும்போது பாத்தீங்கன்னாலே ஆ, கொஞ்சம் தூரமா பாக்கும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல கார்னர்ல வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ம். அது என்ன சின்னமா அதுல என்ன சொல்லி 50 கிலோமீட்டர் வேகத்துல போலாம் பாலத்தில். அது என்ன சின்னம்? ஆனா ரவுண்ட்ல இருக்கு, ஆ, அதனால போக கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லைங்க. ஆ. அது மேண்டேட்டரியில உத்தரவு சின்னம்னு சொல்லுவாங்க. சரி. உத்தரவு சின்னம்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டா என்ன ஆர்டர் போட்டாங்க, ம். 50க்கு மேல நீங்க போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. 50க்கு மேல போக கூடாது. போக கூடாதுன்றது ஆர்டர். அதே 20 வச்சிருந்தாங்கன்னா 20க்கு மேல போக கூடாது. அந்த இடத்துல அதுல போட்டுக்கிற ஸ்பீட மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீடுக்குள்ள நீங்க போய்க்கலாம். அது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடுங்க. 50க்கு தாண்டக்கூடாது. 50ல தான் போகணும்னு அர்த்தம் இல்ல. 50க்கு மேல போக கூடாது. நீங்க 30ல போலாம், 40ல போலாம். அது உங்களுக்கு சாய்ஸ். ஆனா இப்ப பாலத்துல போறனால இப்ப போர்த்துகேட் போடலாங்களா? ரோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கியர் சேஞ்ச். அன்னைக்கு வந்தோம் இந்த ரோட்ல. அதேதான் பிரச்சனை. கால வச்சு ஓட்டா என்ன தெரியும், அதுவும் சேர்ந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகிட்டே தேவையில்லாம். முன்னாடி இந்த லாரிக்காரையா லெஃப்ட் வராருன்னு சொல்லுங்க பாக்கலாம். இங்க ஏதாச்சும் வண்டிக்கு முன்னாடி கார் இருக்குன்னு அர்த்தம். நீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, லெஃப்ட் மிரர் பாருங்க. கேப் இருந்தா போய்க்கலாம், இல்லைன்னா இந்த வண்டிகளுக்கு பின்னாடியே போறேன். லட்சம் மெதுவா சூப்பர் போலாம். டிக்கெட் டிராப் பண்ணிட்டு இதுல இந்த போறது. தப்பு பண்ணுகிறாய். கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி கொண்டு ஓகே ஓகே. என்ன இருக்குங்க இப்ப நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நீங்க எப்படி வேணாலும் நீங்க கியர் போடலாம். அது தானா கண்டிப்பா செகண்ட் தான் விழுது. பழகுற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனம். ஸ்பீட் பிரேக்கரா பாதை இந்த ஆமா. இந்த கோடு பேர் என்னன்னு தெரியுமா? இந்த ஒயிட் லைன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்கல்ல சார், பேர் சொன்னாங்க, எனக்கு என்ன பதியலைங்க சார் மனசுக்குள்ள. யார் சொன்னது? சார் அன்னைக்கு சொன்னாரு. நாங்க திருப்பூர் ரோட்ல போனோம் இல்லீங்களா, திருப்பூர் ரோட்ல போறப்ப சொன்னாரு எல்லோ கோட்டுக்கு மட்டும் ஸ்லோ பண்ணுனா ஒயிட் கோட்டுக்கு பண்ண வேண்டியதுல நினைச்சு தடதடான்னு போயிட்டேன். அப்புறம் இதுக்குமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு சொன்னாரு. என்ன போடுங்க சார் அது? அதோட பேர் வந்து ரம்பிள் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ரம்பிள் ஸ்ட்ரிப்னு சொல்றாங்க. அது ஒரு வகையான ஸ்பீடு பிரேக்கர். இப்படி நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரவுண்டான வரும். சரி, அதுல இருந்து லெஃப்ட்ல நம்ம ஓகேவா? இங்க போறாங்களே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இங்கதான் சார். ஆமாங்க. லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் லேனுக்கு வந்து இந்த காரை தாண்டி லெஃப்ட் லைன் வந்துட்டு இங்க இருந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வரணுங்களா செகண்டே போதுங்களா? இறக்கமா இருக்கிறனால செகண்ட் போதும். ஷார்ப் லெஃப்ட் வாங்க. திரும்பும் போது ரோட தூரமா பாருங்க. இது இப்ப புதுசா போட்டிருக்காங்க. மிரர் பார்த்து வச்சுக்கணும். அப்பதான் கொஞ்சம் நகர்ந்து போறது கரெக்டா இருக்கும். இந்த ரோடு சூப்பரா இருக்கு. ஆமா, இது ரீசெண்டா நானும் கூட நீங்க திருவள்ளுவர் திடல் அந்த மாதிரி அதுக்குள்ளயே கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சிட்டேன் நானு. திரும்பி வரும்போது அதுல வந்து ஏன்னா அது கொஞ்சம் ரஷ்ஷா இருக்குமா, அங்க பழகிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ரோட்ல தான் நாங்க போயிடுவோமே. திரும்பி வரும்போது உங்களுக்கு அந்த எனக்கு கிளட்ச் கண்ட்ரோலுக்காக தானே நான் உங்ககிட்டயே வந்திருக்கேன். பரவாயில்லைங்க சார். நான் சண்டே வந்து கொஞ்சம் வேற வேற இடங்களுக்கு போனோம்.
அப்படிங்களா? அப்படின்னா ஒரு கிராமத்து ரோடு, ஹில்ஸ் சைடு இருக்கிற ரோடு, இறங்க முடியாது பெரிய வண்டி வந்தா. அந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டிட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்பீட் பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் அந்த எந்த கியர்ல ஸ்பீட் பிரேக்கர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், செகண்ட்ல வந்து போனேன். அதனால எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் தான் மேடம். இது எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கியர்ல தான் ஸ்பீட் பிரேக் ஏத்தி இறக்குவாங்க. சார் நாங்க செகண்ட் கியர்ல தான் சொல்லி கொடுத்து பழகி இருக்கோம். ஆனா நம்ம கொஞ்சம் அந்த கிளச் கண்ட்ரோல்ல வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இது நான் பார்க்காம நம்ம ஓட்ட முடியும். சூப்பரா இருக்குங்க சார் ரோடு. சரிதான் போட்டு வந்தேன். நம்ம எல்லாரும் மிக்ஸ் பண்ணி தான் மேடம் பாக்கணும். திரும்பி போகும்போது நம்ம அதுல போயிடும். அவ்வளவு. அப்ப ஏன் நான் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்ல. அந்த இடத்துல ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். சரி. ரைட் சைடுல ஸ்பேஸ் தேடி போகும். இந்த இருக்கான தேடிலேயே போயிட்டு இருக்கேங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்களா? என்ன கியர் தேவை? நான் வந்து செகண்ட்ல பழைய போட்டு காமிக்கிறேங்க. அப்ப இப்பவே பிரேக் கால் எடுத்துருங்க செகண்டுக்கு போலாம். ஏன்னா நீங்க செகண்ட்ல தானே போகணும்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப இவ்வளவு ஃபர்ஸ்ட் போனா ஃபர்ஸ்ட்ல மாத்திட்டா நீங்க இன்னும் ஸ்லோ பண்ணி நிறுத்தி எடுக்கிற மாதிரி. இப்ப இந்த அளவு ஸ்லோ பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்துக்கலாங்க. மூவ் ஆகுது இல்லைங்க, நடந்து போற அளவு ஸ்லோ ஆகுது இல்லைங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துருங்க. கொஞ்சம் ஓடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா செகண்ட்ல போய். ஓகேவா? அதாவது நான் வேகமா போகணும்னா செகண்ட்ல வரணும், ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்லோ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆமா, நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் கியர் இஸ் தி பெஸ்ட் கியர். ஓகே. உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் ஆகவே ஆகாது. அந்த இறக்கத்துல எல்லாம் இப்ப கிளச்ல கால் வச்சு பிரேக் அந்த இது குடுக்கறமல்ல, அப்ப போய் ரைட் போகணுமா? அதிகமா போகுமாண்ணா? இருங்க சொல்றேன். அப்படியே ஸ்லோ பண்ணி வியூ செக் பண்ணிக்கங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்க. பொறுமையா நீங்க இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுங்க. ஓகேவா? போலாம். இன்னும் இதுல போறாரு அண்ணன். அவர் வீடு அங்கதான் இருக்கும். வீடு அங்க இருக்க மாட்டேங்குது பாத்தீங்களா? சார் இந்த வீல் இப்படி சுத்தி இது ஆட்டோ ரொட்டேட்டர்ல வாங்க சார். ஆட்டோ ரொட்டேட் தான் மேடம். நான் உங்களுக்கு அது வேற நீங்க எனக்கு பதில் சொல்லல. சொல்லவே இல்ல. இட்ஸ் வந்து லைவ் டிரைவிங். நானும் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். நீ போக போக மேடம் அந்த ஆனமலை பக்கத்துல போகும்போதெல்லாம் ரெண்டு பக்கம் இருக்கும், மரமா இருக்கும், வெயிலே உள்ள வராது. நீங்க வந்துருப்பீங்களா அந்த பக்கம்? ஒரு தடவை போயிருக்கேன் சார். இந்த சைடு எங்களுக்கு அதிகமான பரிச்சயம் இல்லை, அதனாலதான் நான் இந்த ரூட் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. இல்லாட்டி அதெல்லாம் தெரிஞ்சது. செஞ்சேரி மலை எங்க ஊர்ல இருந்து போவோம், கிணத்துக்கடவு தெரியும், அடிக்கடி போறது. ஆலியார் நான் போற ஊரு, அதனால அது எனக்கு தெரியும். சோதி நகர் யோகா கிளாஸ்க்கு போவோம் இல்லீங்களா, அது அடிக்கடி போயிருக்கோம். அதனால அது எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஓவர்டேக் பண்ணிட்டா, இல்லன்னா பின்னாடி போய். உங்களுக்கு ரைட் சைடுல ஸ்பேஸ் தெரியுதுங்களா? நம்மளால எவ்வளவு தூரம் அங்க இந்த ஒயிட் கோட் தாண்டாம நம்ம போவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க டூ வீலர் காரங்களுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவா போனா இந்த வேன் கார் உள்ள வந்துட்டாரு. ஆமா, நீங்க அவருக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேன் கார் போயிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க கால் எடுத்து வழி பண்ணி. ஹில்ஸ் ஓட்டுற நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. அதுல வந்து ஒருத்தர் அவரு ரொம்ப பிஸி, நல்ல இது ஒரு கையில வச்சுட்டாரு, ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு பேசிட்டே வீடியோ போட்டிருந்தாரு. ஆனா அதுல வந்து செகண்ட் தேர்ட்ல தான் போவோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க.
ட்ரைனிங் வரும்போதெல்லாம் வந்து டக்குன்னு மாத்துறதுனால இப்படி வச்சுட்டே தான் பேசிக்கலாம். அப்படி பண்ணலாங்களா மேடம்? எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, அதனால அவங்க அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்காரர் தான். டெமோக்காக பண்ண. ஆனா நல்ல நல்ல யூடியூப்ல டிரைவிங்ல நிறைய பேரை நீங்க பாத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், நீங்க டெய்லி பஸ்ல தானே வரீங்க? ஆமாங்க சார். பஸ் ஓட்டும் போது அவங்களோட டிரைவிங் எப்படி ஓட்டுவாங்க? அவங்க வந்து டிரைவிங் அப்படிங்கறது வந்து அவங்க விட்டுருவாங்க. அவங்க பாட்டுல வேற யாராச்சும் பேசிட்டு இருந்தாலும் அவங்க பாட்டுல கை கியர் மாத்திட்டு பாத்திருக்கேன். அணிச்சை செயலா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களை அறியாமலே இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அவங்க ரோட பார்த்தாலே அவங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலே அது ஆனா கால் பிரேக் அமுத்தும், கிளச் அமுத்தும், என்ன கியர் தேவைப்படுதோ அதை வந்து மாத்தும். அந்த கியர் ஏதாவது இன்கேஸ் செட் ஆகல அப்படின்னா டக்குன்னு அடுத்த கியர் கொஞ்சம் குறைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது, செகண்ட் கியர் ஏத்துறாங்க, அது கொஞ்சம் பத்தலைன்னா ஃபர்ஸ்ட் கியர் மாத்தணும் அப்படின்னாலும் அவங்களே அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரே ரோடு தானுங்களா இது? இது ஒரே ரோடு தானுங்களா? கொஞ்சம் இந்த இதுதான் அம்பராம்பாளையம் ஆளுங்க. ஒரு நம்ம லெஃப்ட் திரும்ப வழி ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணா ரொம்ப ஸ்லோ பண்ண புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஸ்பீட்ல போறீங்கன்னா செகண்ட் ஓகே, இன்னி ஸ்லோ பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் ஓகேவா? நீங்க கேட்ட அம்பராம்பாளையம் ஆடு இதுதான். இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறோம். பொள்ளாச்சியில இருந்தோம்ல, இப்ப இங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க தங்கம் தேட்டுக்கிட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்கதான் நாங்க சின்ன கிளாஸ் எல்லாம் அங்கதான் படிச்சோம். அதனால அங்க அந்த ஏரியால இருந்து நான் செகண்ட்லயே போறேன் பாருங்க. போயிட்டு இருக்கு. மீன் இருக்கும் போல இருக்குங்க. மீனா கண்டிப்பா இருக்கும். நாங்க இந்த ரோட்ல சம்டைம்ஸ் வருவோங்க. ஒரு 4 பேரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்தா நாங்க இந்த ரோடு கொஞ்சம் வருவோம். அப்போ ஒரு இடம் இருக்கும், அங்க போய் கண்டிப்பா போட்டோ எடுக்காம நாங்க போவே மாட்டோம். 4 பேர் வந்து ஜாலியா இருக்கும். ஆமா, நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டு. நாங்க அதனாலதான் ஸ்டூடெண்ட் கேக்குறது. ஸ்டூடெண்ட் இருந்தாதான் ஜாலியா இருக்கும். மேம் என்னங்க மேம் பொஸ்கனி ட்ரீம்க்கு சிக்ரா பொஸ்கனி ட்ரீம்க்கு ஸ்டூடெண்ட் இல்ல, அதாவது நீங்க வந்து டிரைவிங் தெரிஞ்சவங்க, இந்த புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கிற மனநிலை இருக்கிறவங்க இருக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்றேன் நான். இவரு வாத்தியாரு ஓகேங்களா, ஆனா அந்த மென்டாலிட்டி வந்து ஏஜ் டிஃபரெண்ட்ல இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் நான். என்ன சொல்றாங்கன்னா கூட ஆளுங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து நாங்க அப்படி பண்ணிட்டு போவோம். நீங்களே 2 பேர் இருந்தீங்க, நாங்க எப்படி கலாய்க்கிறது, நாங்க என்ன பேசிக்கிறது? மால்பாறைக்கே சார் சிங்கிளாவும் கூட்டிட்டு போட. ஐயோ இல்ல இல்ல, கூட எனக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் ரெடி கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. அடுத்த வாரம் வால்பாறை போறோம். வியாழக்கிழமைங்க சார். அப்படியே இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வேண்டாம், வியாழக்கிழமை போலாம். என்ன இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா இந்த 3 நாள் சுத்திட்டு வருவோம். இந்த வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் வந்து திங்க இல்ல, நான் திண்டுக்கல்ல ஒரு கிளாஸுங்க, அதுக்கு போறோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் இல்ல, அது வந்து ஆக்சுவலா பிரிஸ்கா இருக்கிறதுக்காக போற இடம், யோகா கிளாஸ் தான். ஸ்ட்ரைட்டா போனோம்னா கேரளா போயிடும். சரி, ஆனமலைனா நம்ம ரைட் எடுத்து போவோம். இதெல்லாம் தகவல் சின்னம்னு சொல்லுவாங்க. தகவல் சின்னம் முன்னாடி இருக்க நேம் போர்டு, அந்த ஜீப்ரா கிராசிங் ஆளுங்க நடப்பாங்க. சேத்துமடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். இந்த ரூட்லயே வாங்க, ஷார்ப் இறக்கமா தானே இருக்கு, அப்படியே செகண்ட் போயிட்டுல போவோம். இதே ஸ்பீட்ல போனா செகண்ட்ல போயிட்டு, இதுல ஸ்லோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான். என்ன பண்ண போறீங்க? அப்படியே கிளட்ச மேல எடுக்கணும். ஃப்ரண்ட் வீல் ஏறும்போதே கிளட்ச் மேல வந்துடணும். ஓகே, பரவாயில்ல. நான் பொள்ளாச்சி ரூட்ல வந்து வந்தது இல்லை, இன்னைக்குதான் எனக்கு ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்கு மேடம் இந்த ஏரியா. நல்லா காத்தோட்டமா இருக்கும், பச்சை பசேல் அதிகமா இங்க பாக்கலாம். நம்ம கிரீனியா இருக்குங்க. சென்னையில இருந்து வர்றவங்க இந்த இடத்த பார்த்தா அப்படியே நம்ம எப்படி மேடம் இங்க இருந்து சென்னை போனா ஒரு மால் பார்த்தா எப்படி அடே இவ்வளவு பெரிய மால் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க இங்க வந்து அடே இங்கெல்லாம் வர்ற மரமா இருக்கு அப்படின்னு வரும்போது அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அங்கே இருக்கு நம்ம ஆனமலையிலேயே இருக்கும். நான் சொன்ன அருள்மொழி கிட்ட
சரிக்கா பாருங்க மழை காலத்துல இருக்குமோன்னா கண்டிப்பா அவ குடிப்பாள். முன்னாடி கம்மங்கூழ் கடை எனி டைம். நான் மரங்களை பார்த்ததே மெதுவா போலான்னு பண்ணிட்டேன். போங்க மேம் பாக்கலாம். இன்னைக்கு இந்த ரோடுக்கே நம்ம ஓ அப்படிங்களா? நான் 4th கியரும் போட சொல்லுவீங்களேன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுங்க. இல்ல அப்படி இல்லையா மேடம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கு வந்து ஒரு ட்ரிப். சரி சரி. அப்ப மெதுவா போனேன். ஏன்னா முந்தானத்துல அப்படித்தான் மெதுவா ஓட்டிட்டு காரை ஓட்டி ரசிச்சுட்டே ஓட்டிட்டு போனேன். நீங்க ஸ்டூடெண்ட்டுக்காக எடுக்கறதுனால 4 கீரும் மாத்துறாங்களா என்ன அந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்களோ? மேம் அப்படியெல்லாம் இல்லைங்க. கியர் சேஞ்சிங் வந்து நீங்க பண்றது நாங்க பார்த்துட்டே தான் இருப்போம். எச்சரிக்கை அது என்ன சொல்லுது? ரயில்வே கேட் மேம் இப்போ ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க இல்லைங்களா கேட் போட்டிருக்கோம். ரயில்வே கேட் ஏர்போர்ட்ல மேம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா சொல்லுங்க. கிளச்சையும் பிரேக்கையும் அவங்களே மிதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்களே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாக்கா. இல்ல நான் வந்து நோட் பண்ணுனேன். நான் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம திருத்தலாங்க. சும்மா மிஸ்டேக் பண்றதுக்கு முன்னாடியே அது இப்படி இல்ல அப்படி இல்லைங்கிறப்போ இதா இருக்குங்க. ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்கே. ட்ரெயின் வருதான்னு பாக்கணும்னா வேண்டியது இல்லைங்களா? நான் எதுக்கு பாருங்க இந்த கார்கார வர்றாரு. இல்ல இந்த கார்கார வர்றாரு. அதெல்லாம் போலாம். அவரும் கார் ஓட்டுறவரும் பாத்துக்குவாரு. நம்ம பாக்க வேண்டாங்கிற மாதிரி. பாருங்களேன் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க ஸ்டூடெண்ட்ங்கறனால. கண்டிப்பா மேம் கேட்கணும். ஏன்னா ஆக்சிலேட்டர் மேட்ல இருக்கும் மேடம். அங்க குறைச்சது வேற, இது வந்து மேடு இல்லைங்க மேம். அதிகமா கொடுக்காம ஏறி இறங்கிருச்சா நம்ம டக்குன்னு கொடுத்துருக்கோம். மேடு சொன்ன மாதிரி இறக்கத்துல நீங்க பிரேக் எவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றீங்களோ மேட்ல கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து பழகும். மேம் அப்புறம் நீங்க அங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி இந்த அது 4 ஏன் தப்பு பண்ற நீங்க அந்த நானே கேட்கிறேன். ரயில்வே டிராக்குக்கு முன்னாடி வரும்போது முக்கோணமா போட்டு கேட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமாங்க மேடம். அது வந்து சேஃப்டிக்காக, அதாவது கேட் போட்டிருந்தாங்கன்னா அங்க கேட் போடுவாங்க ரயில் வர நேரத்துல. அதான் நம்ம வந்து டக்குன்னு போய்க்கலாம். கேட் வந்தா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போட்டிருவாங்க. ரயில்வே கிராசிங் வரப்போகுது, லெவல் கிராசிங் வரப்போகுது. இதுலயே சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஜின் படம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ரயில் படம் மட்டும் போட்டிருப்பாங்க முக்கோணத்துல. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நின்னு ஸ்லோ பண்ணி 2 பக்கம் ரயில் வருதான்னு பாத்துட்டு தான் போகணும். சரி சார். கேட் போட்டிருக்க ட்ரெயின் வருதான்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ட்டு அத வந்து அந்த இடத்துல நீங்க பண்ணணும். ரயிலோட படம் மட்டும் போட்டிருக்கிற படம் போட்டிருப்பாங்க. ஓ சரி. இருந்தா நம்ம இன்ஜின் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கணும். கேட் மாதிரி கேட் இருந்தா அவங்க கேட் போடுவாங்க ட்ரெயின் வர சொல்லுவாங்கல்ல. நம்ம டிரைவிங் ஸ்கூல் கார் இல்ல, அதனால யாரு ஓட்டுறாங்க. பெரிய வண்டி வேற. இவ்வளவு பெரிய வண்டி யாரா ஓட்டிட்டு போறாங்கன்னு ஒரு ஷாக்கிங்ல பார்த்தேன். அப்படியும் வச்சுக்கலாம் மேடம். கெத்தா ஓட்டிங்க மேடம். நான் அன்னைக்கே ஒரு ஜோக் சொன்னேன்ல உங்ககிட்ட. மகாலிங்கபுரத்துக்குள்ளதான் சார் எங்களை அந்த தம்பி கூட்டிட்டு போனப்ப ஒரு குட்டி பையன் சொன்னா, டே பாட்டி ஓட்டிட்டு போறாங்கடா. அங்க நம்ம சூர்யா மேக்ஸுக்கு பின்னாடி. அதான் நான் சார் கிட்ட சொன்னேன். சார் நான் வேற ஏதோ கவனிச்சுட்டு நான் வந்து சார்கிட்ட வந்தப்ப சொல்லிட்டேன். சார் என்னால ஒட்டியே வர்றாரு ஒருத்தர். சூர்யா டிரைவிங் ஸ்கூலுக்கு நான் ஒரு பிளஸ்ங்க சார், இந்த மாதிரி ஒரு பையன் பாட்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அப்படிங்களாங்க மேடம்? எங்க எப்படி சார் சொல்றீங்களா? எப்படி கிட்ட தான் சொல்லிட்டாரு. இந்த லாரிக்கார் எவ்வளவு தெளிவா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களை ஓவர்டேக் பண்ணி போற தெரியுதுங்களா? மேடம் ஆனமலை கிளாஸ் இப்ப போயிட்டு இருந்தீங்களா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு வந்தேன். என்ன திரும்பி ரிட்டர்ன் வரும்போதுதான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது என்னோட பழைய பயம் கொஞ்சம் வந்துருச்சு. அதை மட்டும் நான் இன்னும் சரி பண்ணிக்கணும்னு சார் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சரி பண்ணிக்குவேன். எம்டி வந்து சொல்லியிருக்கிறாரு, அசால்ட் ஆறுமுகம் மாதிரி ஓட்டிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு ஒரு பிளஸ். தேங்க்யூ சூர்யா டிரைவிங் ஸ்கூல்.